ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி சென்டென்சஸ் டே 15th வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 25 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாங்க. நான் எப்பயும் போல் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லி அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட முடியுங்க. ஓகே, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு வயிறு நிறைந்து விட்டது, எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. தமிழ் சென்டென்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனால் அதுக்கு இங்கிலீஷில் உள்ள மீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குங்க. எப்படி சொல்லலாம்? எனக்கு வயிறு நிறைந்து விட்டது எப்படி சொல்லலாம்? ஐம் ஃபுல். ஐம் ஃபுல். எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சோம்பேறியாக இருக்காத. எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருக்காத அப்படி சொல்லுவாங்கள்ல. சோம்பேறியாக இருக்காதே எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்கிறது. அப்படி இருக்காதே, சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி லேசி. நெக்ஸ்ட் ஒன். நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். டைம்னா நேரம். நேரத்தை வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் டைம். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. சாப்பாட்டை வீணாக்காதே எப்படி சொல்லலாம்? ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாப்பாட்டை வீணாக்காதே. சிம்பிள் தாங்க. சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். ஃபுட்னா சாப்பாடு. சாப்பாடை வீணாக்காதே அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன்றுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு எப்படி கேட்கலாம்? கிவ் மீ அ சான்ஸ். கிவ் மீ அ சான்ஸ். சான்ஸ்னால் வாய்ப்பு. எனக்கு கொடு அப்படின்னா கிவ் மீ. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கிவ் மீ அ சான்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஓய்வு எடுத்துக்கோ. ரொம்ப டயர்டாக இருக்க, ரொம்ப களைப்பாக இருக்கிற, ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் சென்டென்ஸ் தான். ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். ஓய்வு எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன். என் கையை பிடிச்சிக்கோ. சின்ன பிள்ளைங்க சொல்லுவோம்ல, அம்மா அப்பா சொல்லுவாங்க, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். என் கையை பிடிச்சிக்கோ. நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து உள்ளே வா. தயவு செய்து உள்ளே வா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ப்ளீஸ் கெட் இன். ப்ளீஸ் கெட் இன். தயவு செய்து உள்ளே வா. அதுவே நீங்கள் பாருங்களேன், தயவு செய்து வெளியே போ அப்படின்னா தயவு செய்து வெளியே போ. ட்ரை பண்ணுங்கள், சிம்பிள் தான். ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஸ்வீட் பிடிக்கும். எனக்கு ஸ்வீட். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவோம்ல. எனக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும் எப்படி சொல்லலாம்? ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஐ லைக் ஸ்வீட்ஸ். அதுவே எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் ஐஸ்கிரீம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டே அவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எல்லாமே தயாராக இருக்குது. எல்லாமே தயாராக இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புவோம், கேட்பாங்க எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம் எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாமே தயாராக இருக்கிறது. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணிட்டே வாங்க என் கூட சேர்ந்து. எவ்ரி திங் இஸ் ரெடி. எவ்ரி திங் இஸ் ரெடி. எவ்ரி திங்னா எல்லாமே, தயாராக இருக்குன்னா இஸ் ரெடி. எவ்ரி திங் இஸ் ரெடி. எல்லாமே தயாராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். நல்லா இருந்தது. நேற்று சாப்பாடு எப்படி இருந்துச்சுப்பான்னு கேட்பாங்க. நல்லா இருந்துச்சின்னு சொல்லுவோம்ல. நல்லா இருந்தது எப்படி சொல்லலாம் அதுக்கு இங்கிலீஷில்? இட் வாஸ் குட். இட் வாஸ் குட். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன். என்னுடன் இரு. எங்கேயும் போகாதப்பா, என் கூட இருப்பா, என்னுடன் இருன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்? பி வித் மீ. பி வித் மீ. பி வித் மீ. என்னுடன்
இரு. நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள். கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள். நம்ம வீட்டுக்கு யாராவது வருவாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படி சொல்லிட்டு தண்ணி கொண்டு போய் கொடுப்போமா இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், தண்ணி கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம டெய்லியுமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான். சிம்பிள் தாங்க. ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க்னா குடிக்கிறது, சம் வாட்டர் தண்ணீர். தண்ணீர் குடியுங்கள். ட்ரிங்க் சம் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறத கேள். நான் சொல்வதை கேள். எப்படி சொல்லலாம்? டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு தெரியும். லிசன் டு மீ. லிசன் டு மீ. லிசன்னா கேளுங்க, கவனிங்க. டு மீ நான் சொல்கிறத கேள். லிசன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீ யாருன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு. நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ who you are. I know who you are. I know who you are. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன், மாற்று வழி இல்லை. மாற்று வழி இல்லை. ட்ரை பண்ணுங்கள், சிம்பிள் தாங்க. there is no way. there is no way. மாற்று வழி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், வானத்தை பார். நம்ம நைட் டைமில் நிறைய தடவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ சொல்லுவோம், வானத்தை பாருங்கன்னு சொல்லுவோம்ல, வானத்தை பார் அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக் அட் த ஸ்கை. லுக் அட் த ஸ்கை. வானத்தை பார். நெக்ஸ்ட் ஒன், அது என்னுடைய கடமை. அது என்னுடைய கடமை. சிம்பிள் தாங்க. இட்ஸ் மை டியூட்டி. இட்ஸ் மை டியூட்டி. அது என்னுடைய கடமை. நெக்ஸ்ட் ஒன், தூங்கப்போ. நெக்ஸ்ட் ஒன், தூங்கப்போ. தூங்க செல். ரொம்ப நேரம் முழிக்காத, சீக்கிரம் தூங்கப்போன்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தான். கோ டு ஸ்லீப். கோ டு ஸ்லீப். தூங்க போ அல்லது தூங்க செல். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப சாப்பிடாத. ரொம்ப சாப்பிடாதே. எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள், இதெல்லாம் சிம்பிளாக இருக்குங்க. டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். டோன்ட் ஓவர் ஈட். ரொம்ப சாப்பிடாத. நெக்ஸ்ட் ஒன், என்னை போக விடு. என்னை போக விடு. எப்படி சொல்லலாம்? லெட் மீ கோ. லெட் மீ கோ. நெக்ஸ்ட் ஒன், தவறுகளை சரி செய். தவறுகளை சரி செய். சிம்பிள் தான். கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். தவறுகளை சரி செய். நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்தது. மழை பெஞ்சிச்சு சொல்லுவோம்ல. மழை பெஞ்சிச்சான்னு கேட்பாங்க நம்மகிட்ட. ஆமாம், மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட் ரைன்டு. இட் ரைன்டு. மழை பெய்தது. நெக்ஸ்ட் ஒன், இது எவ்வளவு. நம்ம கடைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும், ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போனாலுமே நம்ம கேட்போம், இது எவ்வளோன்னு கேட்போம். அதுக்கு நீங்கள் இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகே, இது எவ்வளவு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு மச் இஸ் இட். ஹவு மச் இஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நான் போகலாமா. நான் போகலாமா. இதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.